வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ நான் இட்லி பொடி தயார் பண்ணுறேன். நான் இட்லி பொடி எப்படி தயார் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கருப்பு எள்ளு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 4 பீஸ் கட்டி பெருங்காயம், 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை, 50 வரமிளகா, கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு, உளுந்து வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். எள்ளு, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெய் விடாமல் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காயத்தையும் வரமிளகாயும் வறுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கட்டி பெருங்காயம் பொரியணும், அப்போ தான் திரிக்க முடியும். வரமிளகா நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது அவ்வளோத்தையும் நான் மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எள்ளும் கருவேப்பிலையும் சேர்த்து இட்லி பொடி தயார் பண்ணலன்னா இப்படி தயார் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இட்லி பொடி திறந்தோடனே நல்ல வாசமாக இருக்கும். இதை திரிச்சிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து காமிப்பேன். வரமிளகாயையும் வரமிளகாயையும் கட்டி பெருங்காயத்தையும் இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா பொடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நான் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருக்கேன். நான் அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எண்ணெய் விடாமல் வறுத்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் இது அவ்வளோத்தையும் குறன்னு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள்ளு, உப்பு அவ்வளோத்தையும் கொஞ்சம் குறன்னு அரைச்சி இதோட கலந்திங்கன்னா சுவையான இட்லி பொடி ரெடி. இதை திரிச்சிட்டு உங்கள்கிட்ட இப்போ இந்த மாதிரி குறன்னு அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் அப்படி தெரியும், 1-2 தெரியும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வறுத்த கடாயிலே மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சீக்கிரம் வந்து ஆறிடும் சூடு இருந்ததுன்னா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா நல்ல சுவையான இட்லி பொடி ரெடி. இது அவ்வளோத்தையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஆற விடுங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் கடைசியில் 2 உப்பு போட்டுக்கிட்டேன். இனிமேல் உப்பு பார்க்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். இது கருவேப்பிலை, எள்ளு இப்படி போட்டு இருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலையும் எள்ளும் போட்டு திரிக்கலைன்னா இந்த மாதிரி திரித்து இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.